எல்லாருக்கும் வணக்கம்பா. நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் 1 ஜிகே எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட சிலபஸ் தெரியும். ஜிகேவுக்கு 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் புக்கும், 6th சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் புக்கும், 10th சோசியல் சயின்ஸ்ல பாலிட்டியில இருக்கிற ஃபர்ஸ்ட் பாடமும், எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாடமும் தான் நம்ம இன்னைக்கு ஜிகேவா பார்த்திருக்கோம். அதுக்கான பிரீஃபான எக்ஸ்பிளைன் வீடியோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆஸ்ட்ரியோ மலேசியா என்பது கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் பாஸ்பரஸ். ஆஸ்ட்ரியோ மலேசியா பாஸ்பரஸ் அப்படின்ற தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படுது. கூற்று, முகவுரையானது 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு தான். 1976 42வது சட்டத்திட்டத்தில் தான் ஃபர்ஸ்ட் திருத்தம் பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் திருத்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு திருத்தமும் பண்ணல. சரி, அந்த திருத்தத்துல கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, காரணத்துல சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு தான். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்ற 3 புதிய சொற்களை சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். 2வது கேள்விக்கு ஆன்சர் டி, கூற்று காரணம் 2 சரி. அடுத்து 3வது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. இது 1867-69 காலகட்டத்தில் எழுதின நூல். இந்த நூல் இந்தியாவில இருந்து செல்வங்கள் எப்படி இங்கிலாந்துக்கு சுரண்டப்படுது அப்படின்றத பத்தி பிரீஃபா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வி, தற்போது மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 52 துறைகளும், பொதுப்பட்டியலில் 61 துறைகளும் உள்ளது. வாக்கியம் 1ல கொடுத்திருக்காங்க. தப்பு இது. தற்போது மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்கு, அது ரைட்டு தான். ஆனா மாநில பட்டியல் 52, பொதுப்பட்டியல் 61 இருக்கு. அது ரெண்டும் மாறி இருக்கு. மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொதுப்பட்டியலில் 52 துறைகளும் இருக்கு. சரி, அடுத்து 42வது சட்டத்திட்டத்தில் மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 2ல. அது சரிதான். 5 துறைகள் வந்துட்டு மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. எதுலன்னா கல்வி, எடைகள் மற்றும் அளவீடுகள், காடுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள், அடுத்து உச்ச நீதிமன்றம் தவிர்த்த இதர நீதிமன்றங்களுக்கு இருக்கிற அந்த நீதி சீராய்வு பத்தின ஒரு விஷயம். இது ஒட்டுமொத்தமான 5 விஷயமும் மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு 42வது சட்ட திருத்தத்தில் 1976 வந்து சேர்த்திருப்பாங்க. மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு. அடுத்து 5வது கேள்வி, துணி துவைக்கும் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் முறை. துணி துவைக்கிற இயந்திரத்துல மைய விலக்கு முறை பயன்படுத்துறாங்க. மைய விலக்கு முறை வந்து பயன்படுத்துறாங்க. நிதி சார்ந்த அவசர சட்டப்பிரிவு நம்மளுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளான கேள்விதான். நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு விதி எந்த விதி வந்து சொல்லுதுன்னா விதி 360. மாநில நெருக்கடி பத்தி 356, மத்திய நெருக்கடி அதாவது தேசிய நெருக்கடியை பத்தி 352 சொல்லுது. அடுத்து 7வது கேள்வி, தாவர இலைப்பெயர்கள் குறித்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. வரகு தோகை, கரும்பு தாள், தாழை மடல், தென்னை கூந்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரகு தாள் நம்மளுக்கு தெரியும், வரகு தாள், நெல் தாள், அது மாதிரின்ட்டு. அடுத்து கரும்புக்கு தோகை, அப்ப ஆப்ஷன் ஏவும் தப்பு, பியும் தப்பு, 2 மாறி மாறி இருக்கு. அடுத்து தாழை மடல் அப்படின்றது சரிதான், சி ஆப்ஷன் சரி, தாழை மடல். தென்னைக்கு கூந்தல் கொடுத்துருக்கு. தென்னைக்கு ஓலை தான் வரும், கூந்தல் அப்படின்றது கமுகுக்கு தான் வரும். பாக்கு மரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் வந்துட்டு கூந்தல் அப்படின்னு வரும். சரி, 8வது கேள்வி, வாக்கியம் 1, அலுவலக மொழிகள் குறித்து சட்டப்பிரிவு 17. சட்டப்பிரிவுன்னு கொடுத்துருக்கு, அதாவது விதின்னு கொடுத்துருக்கு. விதி 17 கிடையாது, பகுதி தான் 17. அதனால வாக்கியம் 1 தப்பு. அடுத்து இந்த அலுவலக மொழிகளை பத்தி சொல்ற ஆர்டிகல் விதி வந்துட்டு 343 இருந்து 351 வரைக்கும் சொல்லியிருக்கு. எது ரைட்டு. அப்போ வந்துட்டு 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. சின்னதா வந்துட்டு கேள்வியில சின்ன ட்விஸ்ட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு அதை படிச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சு ஆன்சர் பண்றதுனால அந்த கேள்வி தப்பு பண்ணாம பண்ண முடியும். அதனால தெளிவா படிங்க, பொறுமையா படிங்க அந்த கேள்வியை. அடுத்து 9வது கேள்வி, கூற்று, நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்று அழைக்கப்படுகிறது. இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் என்று அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. சரிதான். அடுத்து, எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ அதை இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். இப்ப கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. 9க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 10 பார்க்கலாம். பொறுத்துக செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளை, மொழியும் அதோட ஆண்டுகளையும் பொறுத்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் நம்மளுக்கு தெரியும் 2005 பண்ணிருப்பாங்க. தமிழ் 2004 பண்ணிருப்பாங்க. இங்க நம்மளுக்கு சமஸ்கிருதம் கொடுத்திருக்காங்க 2005. அடுத்து தெலுங்கு 2008. தெலுங்கு மட்டும் பண்ணிருக்க மாட்டாங்க, கன்னடமும் சேர்த்து தான் பண்ணிருப்பாங்க 2008. அடுத்து ஒடியா 2014. அடுத்து மலையாளம் 2013 பண்ணிருக்காங்க, ஆப்ஷன் டி.
ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். சரி, அடுத்து 11வது கேள்வி. ஒரு வைரஸ்ல பொதுவா டிஎன்ஏ வந்து மரபு பொருளா இருக்கும். அந்த ஒரு வைரஸ்ல டிஎன்ஏவுக்கு பதிலா ஆர்என்ஏ வந்துட்டு ஒரு வைரஸ்ல டிஎன்ஏவுக்கு பதிலா ஆர்என்ஏ பெற்றிருந்தா அந்த வைரஸ் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. அந்த வைரஸ் ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ ரெட்ரோ வைரஸ் சொல்றாங்க. அடுத்து 12வது கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் புதுமையான சிறப்பு அம்சம் என்று விவரிக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்கிறாங்க. புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பகுதி 4 அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு புதுமையான சிறப்பு அம்சம் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து 13வது கேள்வி. ஜிடிபி நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபி நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து சைமன் குஸ்னெட் 1934 உருவாக்கி இருப்பாரு. சைமன் குஸ்னெட் என்றவர் 1934 ஜிடிபி நவீன கருத்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. அது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், பாக்ஸ்ல இருக்கும். அடுத்து 14வது கேள்வி. வாக்கியம் 1. பகுதி 3 விதி 13 இருந்து 32 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகளை கொண்டதுன்னு சொல்றாங்க. பகுதி 3 விதி 13 இருந்து 32 வரைக்கும் சொல்றாங்க. 12 இருந்து 35 வரைக்கும், 12 இருந்து 35 வரைக்குமான சட்டப்பிரிவு தான் இருக்கும். இது அப்ப வாக்கியம் 1 தப்பா இருக்கு. வாக்கியம் 2. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது பகுதி 3. அது ரைட்டு தான். இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க பகுதி 3. பகுதி 3 எதை பத்தி சொல்லுது? அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. அது ரைட்டு. அப்ப வாக்கியம் அதாவது 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி. 15வது கேள்வி. டிஞ்சரில் டேஷ் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. டிஞ்சர்ல ஆல்கஹால் கூட எது கலந்திருக்கு? அயோடின் கலந்திருக்கு. அடுத்து 16வது கேள்வி. முகவுரை பற்றிய பொருந்தாததை காண்க. முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்றாங்க. சரிதான். முகவுரை தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் மாதிரி, ஒரு புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்டென்ட் மாதிரியானது. அதை தாண்டி தான் நம்ம புத்தகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு படிப்போம். அது ஒரு அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்றது சரிதான். இது குறிக்கோள் தீர்மானம் என்ற அடிப்படையில் நேரு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் ரைட்டு தான். இது எப்ப அறிமுகப்படுத்திருப்பாரு? 1946 டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி அறிமுகப்படுத்திருப்பாரு. இது 1947 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரி, எடுத்து 1976 44வது சட்டத்திட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்ப கொஞ்சம் கேள்விக்கு முன்னாடி கூட பார்த்தா 1976 தான். ஆனா 42வது சட்டத்திட்டத்தின்படி தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு டைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து தப்பா இருக்கு. அடுத்து இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு இது சொல்லுதுன்னு சொல்றாங்க தொடர்ந்து. அது சரிதான். 16வது கேள்விக்கு ஆன்சர் சி. சரி, அடுத்து 17. வாக்கியம் 1. பருமனின் எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர், பரப்பளவின் எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப்னு சொல்றாங்க. ரெண்டும் மாறி மாறி இருக்கு. பரப்பளவுனா மீட்டர் ஸ்கொயர், பருமன்னா மீட்டர் கியூப்னு வரணும். ரெண்டுமே தப்பா தான் இருக்கு. ஆன்சர் டி. 1 மற்றும் 2 தவறு. சரி, அடுத்து 18. சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் டேஷ் சொல்லில் இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சிட்டிசன் அப்படின்ற சொல் சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது. அடுத்து 19. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்துள்ளதை காண்க. சுரங்கங்கள் முதன்மை துறையில் இடம்பெறுகிறது. சரிதான். பெட்ரோலியம் தொடர்பானவை 2ஆம் துறையில் இடம்பெறுகிறது. சரிதான். சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் 3ஆம் துறையில் இடம்பெறுகிறது அப்படின்றது சரிதான். அடுத்த ஆன்சர் டி. இரும்பு மற்றும் எஃகு தொழில்கள் 3ஆம் நிலைத்துறையில் இடம்பெறுகிறது சொல்றாங்க. அது 3ஆம் நிலைத்துறை கிடையாது, 2ஆம் நிலைத்துறை. அடுத்து அதனால ஆன்சர் டி. 19க்கு ஆன்சர் டி. 20. இந்திய அரசியலமைப்பு அமைக்கிறதுக்கு அந்த வரைவு குழு யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 20. குளிர்கால உறக்கம், கோடைகால உறக்கம், அடுத்து பாலைவன கப்பல், இருவிழி பார்வை அப்படின்ட்டு ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு பி. குளிர்கால உறக்கத்துக்கு எடுத்துக்காட்டு ஆமை, கோடைகால உறக்கத்துக்கு நத்தை, பாலைவன கப்பல் ஒட்டகத்தை சொல்லுவாங்க, இருவிழி பார்வைன்ட்டு பறவைகளை பொதுவாக சொல்லுவாங்க. அடுத்து 22வது கேள்வி பார்க்கலாம். தவறான இணை காண்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. சரிதான். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டது. அதுவும் ரைட்டு தான். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் 9ஆம் நாள் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946ஆம் நாள் டிசம்பர் 9ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்தார், அதெல்லாம் ஓகே தான். ஆனா டேட் மட்டும் டிசம்பர் 9 கிடையாது, அது டிசம்பர் 11. டிசம்பர் 9ல வந்து சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால 22வது கேள்விக்கு ஆன்சர் சி. சரி, அடுத்த டி ஆப்ஷன் என்ன சொல்றாங்க. நிரந்தர தலைவர் நியமனத்தின் போது HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி ஆகிய இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரைட்டு தான். அடுத்து 23வது கேள்வி பார்க்கலாம். வாக்கியம் 1. HDI உருவாக்கியவர் மெஹபூப் உல்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் உருவாக்குனாரு.
1990களில். அவர் கூட வந்துட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னும் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வாக்கியம் 2, இவர் பூட்டான் நாட்டை சார்ந்தவன்னு சொல்றாங்க. அந்த முகபூப் உலக் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்துட்டு பூட்டான் நாட்டை சார்ந்தவன்னு சொல்றாங்க. அவர் பூட்டான் கிடையாது, அவர் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். பூட்டான் நாட்டை சார்ந்தவர் யார் நம்மளுக்கு தெரியும், மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்ற குறியீட்டை உருவாக்கி இருப்பாரு ஜிகமே சிங்கே வாங்ஹக் அப்படின்ட்டு 1972. அதனால இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1 சரி 2 தப்பு. ஆன்சர் ஏ, 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து நம்ம 24ல இருந்து 45 வரைக்குமான கேள்வியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.